ஒரு சிலருக்கு கட்டாயமாக இந்த மாதிரி தோணுங்க, என்னடா இவன் தாயையும் பிள்ளையும் பிரிக்கிறானேன்னு. நான் சப்போஸ் பிரிக்காமல் விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு கோழி குஞ்சு இறந்தது பார்த்தீங்களா, இதே மாதிரி தாங்க இருக்கும். இந்த கோழி குஞ்சுக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, முட்டையிலேருந்து பொறிச்சு வரும்போது அவர் தொப்புல பார்த்தீங்கன்னா கோழி சுத்தம் பண்ணுங்க, இதே மாதிரி சுத்தம் பண்ணும்போது இது போட்டு இழுத்ததில் குடல்லாம் வெளியே வந்துருச்சுங்க. ஸோ அதனுடைய குஞ்சை காப்பாற்றுறக்கு வேண்டி தாங்க இன்னொரு கோயில் விட்டோம். அதுவும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் கம்மியாகுங்க. நம்ம காக கோழியை சாயங்காலம் தாங்க எடுத்து வர மாதிரி இருந்தது. ஆனால் சிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே ஹேட்ச் ஆனதுனால எதுவுமே உள்ள கோரலைங்க. வெளியே குதிச்சிட்டே இருக்கிறங்கால கோழியும் உள்ள கோரலைங்க. இப்படியே இருந்தால் கத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லி எடுத்து வெளியே விட்டுட்டேங்க. சிக்ஸ் பொறிச்ச டே 1ல் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் எதுவுமே கொடுக்கக்கூடாதுங்க, தண்ணி கூட வைக்கக்கூடாதுங்க. நம்ம செகண்ட் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோங்க. சிக்ஸுக்கு ஃபீட் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி வச்சிடணுங்க. தண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி வைக்கக்கூடாதுங்க. கொஞ்சமாக சர்க்கரையோ இல்லை குளுக்கோஸோ உங்ககிட்ட இருக்கிறத கலந்து வச்சிட்டிங்கன்னா அது குடிச்சதையும் வயிற்றுல இருக்கிறதெல்லாம் க்ளீன் ஆகி குஞ்சுங்களும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குங்க. அதே மாதிரி ஃபீடிங்கும் பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் கொடுக்கக்கூடாதுங்க. அதுக்கு பதிலாக முதல்ல தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டு நம்ம ஃபீடிங் வைக்கணுங்க. தண்ணி வச்சிட்டோம் ஃபஸ்ட்டு தாயை குடிக்கூட்டலான்னு சொல்லிட்டு குடிக்க விட்டுட்டேங்க. நம்ம கையோட அப்படியே எத்தனை குஞ்சுங்க பொறிச்சிருக்குதுன்னு என்னலான்னு சொல்லி எண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த கோழியில் பார்த்தீங்கன்னா 24 சிக்ஸை பிரித்து விட்ருக்குறேங்க. நான் பார்த்தீங்கன்னா இதோட எனக்கு செகண்ட் டைமுங்க. அதாவது 50க்கு மேலே முட்டைகளை வச்சு இதோட எனக்கு 2வது தடவைங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா சிக்ஸும் பொறிச்சுதுங்க. ஆனால் நான் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்கால பார்த்தீங்கன்னா ஒரு குஞ்சு கூட நான் வளர்க்க முடியலைங்க, எல்லாம் செத்து போச்சுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அடை வைக்கணும்னு என்ன இருக்குதுன்னா உங்ககிட்ட ப்ராப்பரான விடைகள் இருக்கணுங்க. ஸோ அந்த விடை குஞ்சை காப்பாற்றலை அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை நீங்கள் அடை வைக்கவே கூடாதுங்க. அப்புறம் கம்பல்சரி ஒரு மேன் பவர் அங்கே இருந்தே இருக்கணுங்க, அதாவது ஒரு ஆள் இருந்தே இருக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் பல்காக ட்ரை பண்ணாமல் ஒரு கோழியோ 2 கோழியோ வச்சு அதில் அடை வச்சு எடுத்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். அதை பற்றின நாலேஜ் உங்களால் கெயின் பண்ண முடியல அப்படிங்கும்போது ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்கால் எல்லாத்தையும் டோட்டலாக நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக கேன்லிங் பார்க்கணுங்க. கேன்லிங் எதுக்கு பார்க்குறோம், அதால் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிக்கிறீங்க, பார்க்காதீங்க, போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடக்கோழியில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்து வர மாதிரி பார்த்துக்குங்க. எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் அப்படி பழக்கம் பண்ணால் தான் அடுத்தடுத்த பேட்சுக்கு அந்த கோழி அதே பழக்கத்துக்கு வருங்க. இந்த பேசிக்கான விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும், நீங்கள் 100% ரிசல்ட் காட்டலாங்க. இவ்வளோ சிம்பிளாக இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க, இதுக்கப்புறம் தான் வேலையே இருக்குதுங்க. சரிடா நான் எல்லா சிக்ஸையும் ஹேட்ச் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக அதுக்கு ஃபீடிங் கொடுக்க தெரியணுங்க. ஃபீடிங் மட்டும் இல்லைங்க, கரெக்டாக வேக்சினும் உங்களுக்கு போட தெரிஞ்சிருக்கணுங்க. நான் இந்த வீடியோலேயே வேக்சினை பற்றி ஃபுல்லாக சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த வீடியோ பத்தாதுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வேக்சினை பற்றி சொல்கிறேங்க. ஃபீடிங் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வளர்த்துற விதத்தை பொறுத்தாங்க. நீங்கள் கேஜில் விட்டு வளர்த்துறீங்களா இல்லை வெளியே விட்டு வளர்த்துறீங்களாங்கிறது உங்கள் ஒப்பீனியனை பொறுத்தாங்க. நீங்கள் வெளியே விட்டு வளர்த்தினாலும் சரி, நீங்கள் ரிங்கில் வச்சு வளர்த்தினாலும் சரிங்க, இல்லை ரூமில் வச்சு வளர்த்தினாலும் சரிங்க, ஃபஸ்ட்டு 10 நாளைக்கு கோழி தீவனத்துக்கு போயிருங்க. நீங்கள் கோழி தீவனம் கொடுக்கறதுனால அதுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் கம்மியாக தாங்க வரும். அதுவும் இல்லாமல் சிக்ஸும் கொஞ்சம் சீக்கிரம் பெருசாகுங்க. 10 நாளைக்கு அப்புறமும் நீங்கள் கோழி தீவனமே கண்டினியூ பண்ணிக்கிறேன்னா கோழி தீவனமே கண்டினியூ பண்ணிக்கங்க. இல்லை என்னால் கோழி தீவனம் கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கும்போது கம்புக்கு மாறிடுங்க. தயவு செஞ்சு அரிசி மட்டும் கொடுக்காதீங்க. இந்த நாள் வரைக்கும் நான் அரிசி தான் கொடுத்து வளர்த்திட்டு இருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடுக்கு மாறி பாருங்கள், ஒரே ஒரு பேட்ச் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் 100% கேரண்டியாக கிடைக்குங்க. நம்ம கோழிங்களுக்கு எப்படி ஃபீட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டே ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க ஷார்ட்ஸில், அதை கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரிங்கில் வளர்த்துறேன் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும், அதுக்கு பதிலாக உங்களால் எல்லா சிக்ஸையும் காப்பாற்ற முடியுங்க. அவ்வளோதாங்க, இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுங்க, உங்களால் 100% ரிசல்ட் கொண்டு வர முடியுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, சிக்ஸ் பொறிச்சதுக்கப்புறம் அந்த முட்டையோடலாம் வேஸ்ட்டாக இருக்கும், அதெல்லாம் கரெக்ட் பண்ணி வைங்க. ஏன்னா முட்டையோட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்குதுங்க. ஸோ இந்த முட்டையோடுகளெல்லாம் பொறுக்கி ஒரு கவரில் கட்டி வச்சிட்டிங்கன்னா ஒரு சின்ன ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த முட்டையோடுகளை நீங்கள் ஃபீட் பண்ணுறது மூலமாக கால்சியம் சத்து குறைபாடை தவிர்க்கலாங்க. கால்சியம் சத்து குறைபாடு எதுக்கு வரும்னு கேட்டிங்கன்னா சிக்ஸுக்கு பெரும்பாலும் வராதுங்க. முட்டையோடுற கோழிங்களுக்கும் நீங்கள் ரிங்கில் வச்சிருக்கிற சேவலுங்களுக்கும் இல்லை ப்ரீடிங் யூஸ் பண்ணுற சேவலுங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை வருங்க. மேக்ஸிமம் நிறைய சேவல்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் முட்டையோட காமிச்சிங்கன்னா போதும் சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. ஒரு சிலர் சாப்பிடாத சேவலுங்களுக்கு நீங்கள் அதை பவுட்ரு பண்ணி நீங்கள் வைக்கக்கூடிய கம்பில் கலந்து வச்சிட்டிங்கன்னாவே போதுங்க. வீக்லி ஒன்ஸ் கொடுத்தாவே கண்டிப்பாக போதுங்க. ஆனால் இது நம்ம ஃபுல்லாக சேவலுக்கே கொடுக்க போகிறது இல்லைங்க, இது நம்ம சிக்ஸுக்கே திருப்பி ஃபீட் பண்ணிடுவோங்க. ஸோ நீங்கள் சிக்ஸுக்கு மறுபடியும் ஃபீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு எலும்புக்கும் நல்லா இருக்குங்க. ஸோ குஞ்சுங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக வளரும், நல்லா உடம்பு அகலமாகுங்க. ஸோ நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இதையும் ஒரு பக்கம் சேவிங்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துலேயும் தீந்துருங்க. எனக்கு இந்த முட்டையோடுகளை எப்படி ப்ராசஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேங்க. ஏன்னா இதே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா காய விடணுங்க. நீங்கள் இந்த ரத்தக்காயோட போடும்போது பெரும்பாலும் சாப்பிடாதுங்க, ஒரு சிலர் விரும்பி சாப்பிட்டாலும் அது நல்லதுக்கு இல்லைங்க. நீங்கள் இப்படியே பச்சை ஓட போட்டிங்கன்னா சேவலுக்கு கண்டிப்பாக நோய் வந்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாராவது புதுசாக நான் பவுல்ட்ரி ஃபார்ம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க.